வாங்க சங்கர், உங்களை தான் எதிர்பார்த்துக்கிறோம். நானும் உன்னை தேடித்தான் வந்திருக்கேன். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு வித்யா. எங்க அண்ணன் எனக்கு போன் பண்ணாரு. அசோகன் மரணத்தை பத்தி போலீசார் புலன் விசாரணையை முடிச்சுட்டாங்களாம். அப்புறம் அந்த பொண்ணு வச்சிருந்த பூச்செண்டுல ஒரு வெடிகுண்டு இருந்ததா. அதனாலதான் அசோகனும் அந்த பொண்ணும் இறந்துட்டாங்களாம். சரி, அசோகம் கொடுத்த பொருள் எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டல? ஆமா. அதுல சந்தேகம் இல்லையே? சந்தேகம் என்ன, எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே. இந்த சாவி குத்துற மூணாவது ஒரு சாவி இருந்தது இல்ல? உத்தியோக புத்தி போகலையே. அப்ப மூணாவது சாவி எங்கிட்ட இருக்கே, நான் திருடி அதானே? கேள்விதானே கேட்டேன். இப்ப கேள்வி அப்புறம் விசாரணை. போதும் மிஸ்டர் சங்கர், போதும். அடே அப்பா, ஒரு சின்ன கேள்வி கேட்கறதுக்குள்ள இவ்வளவு கோவமா? கொங்கு நாடு குளுமையான இடம், மலை சூழ்ந்த பிரதேசம். மலைக்கு இருக்கிற பொறுமை பெண்களுக்கு இருக்கணும், கடலுக்கு இருக்கிற கொந்தளிப்பு கூடாது. ஆத்திரத்தை தூண்டி விட்டா கோபம் வராம இருக்குமா? அடேங்கப்பா. வித்யா, உன் வாய் இதழ பார்த்துத்தான் உங்க ஊருக்கு கோவைன்னு பேர் வச்சானா? சட்டம் பேசுற வாயி சர்க்கரையாவும் பேசுதே. என்னடா பின் சீட்ல கண்ணாடியை பார்க்காம ரோட பார்த்து ஓட்டுற. உனக்கு என்னடா நீ உட்கார்ந்து இருக்கிற? என்ன சொல்லு ஏண்டா, இந்த கார்ல ஒரு ஏசி வச்சிருக்க கூடாதா? நீ வர்றதே ஓசிக்காரு, உனக்கு ஏசி வேறையா? சரி, ஒரு ரேடியோ லவ் டு இட் கேக்குறதுக்கு ஒண்ணுதான், நீ பாடி சொல்லடா. நம்ம காரியம் வெற்றியா முடிஞ்சா எனக்கு என்ன தருவீங்க? நான் தான் உனக்கு என்னையே தந்துட்டேன். நீ வந்துட்டடா. என்ன சொல்லு, நான் என்ன தர்றது அம்மாவுக்கு? அவ கொடுப்பாடா உனக்கு. எதை? உத. ஹலோ ஹலோ, சங்கரோட கார் எங்களை தாண்டியாச்சு. ஆமா, இப்பதான் ஓவர். பேசாம கார ஓட்டுற. அவன் இல்லடியா இருந்தா நான் சோழ வர ரேஸ்ல வந்து என்ன மீட் பண்ண சொல்றா. மன்னிக்கணும், எதிர்பாராம உங்க பாதையில குறுக்க வந்துட்டான். எங்க ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல உங்களுக்கு வழி விட்டுறோம். இன்ஜினை தூக்கி ரோட் மேல போட்டு ஏதாவது மாடு வந்தா கட்டி இழுத்துன்னு போங்கயா. வா, வண்டி ஓட்டுறானுங்களா வண்டி. தலையில ஒரு சொங்கு. கையில துப்பாக்கி இருக்குதுன்னு துணிச்சலா பேசுறீங்களா? ஒண்டி கொண்டி வரீங்களாடா?
சங்கர், இனிமே நீ எங்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. இந்த 2 பேரையும் காட்டுக்குள்ள கொண்டு போய் சுட்டு தள்ளுங்க. கொண்டு போங்க. கடைசியா ஒரே ஒரு சிகரெட். நல்ல வேளை மறுபடியும் என் உயிரை காப்பாத்துறீங்க. That's all right. இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ செத்தா மாதிரி படுத்து. Come on, quick, 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 quick. படுத்து, come on. நல்லா 4 பக்கம் தேடி பாருங்க. ஆனா ஜாக்கிரதை.
வேடிக்கையும் விளையாட்டுமா இருந்தான் கடைசியில வீரனாவே உயிரை விட்டுருக்கான். வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நண்பர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சங்கர். Hands up! ஏய், நீ இன்னும் உயிரோட இருக்கியாடா? போடா, நெஞ்சில குண்டடி பட்டு செத்து கிடக்குற நண்பான்னு கதறினியாடா. டேய், கதறதுக்கு அவங்க எனக்கு நேரம் கொடுக்கலடா. பர்மிஷன் வாங்கின கதறது. அவங்க தான் எங்களை காட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களே. எதுக்கு டு ஹூயிட் பாடவா? ஆமா, துப்பாக்கி மேல டூயட் பாடுறோம். ஆளை பாரு, நாங்க சாமர்த்தியமா தப்பிச்சிட்டு வந்திருக்கோம். ஆமா, நீ எப்படா தப்பிச்சிட்டு வந்த? ஐடியா. டேய், ஏடா அது பாத்திர சத்தம் கேக்குது? புல்லட் ப்ரூஃப் கவசம். பரவாயில்லையே, நீ கூட புத்தாலியா இருக்கிய. இல்ல ஹேட்டா பாராட்டாத. ஏண்டா சங்கர், இத நீ போட்டுக்கேடா. டேய், மனசுல தெம்பு இல்லாதவனுக்கு தான் இந்த இரும்பு கவசம். ஏறா வண்டியில போலாம். ஆபத்தோட விளையாடுறதுன்னா உங்களுக்கு ஆசையா சங்கர்? என் தொழிலே அதானே. அரணா எங்க காதலி மாதிரி. ராஜு தைரியமா பேசுறாரே. நான் பக்கத்துல இருக்கும் போது அப்படித்தான் பேசுவோம். அதோ எங்க எஸ்டேட் வந்தாச்சு. அவர்தான் எங்க அண்ணா. அண்ணா. ஹாய் வித்யா, வாமா. பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது அண்ணா. இவர்தான் மிஸ்டர் சங்கர். இவர் எங்க அண்ணன் சுந்தரம். How do you do? இவர் அசிஸ்டன்ட் ராஜு. How do you do? உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சுந்தரம், இந்த எஸ்டேட்ல நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களா? அண்ணே பிரம்மச்சாரி. நீ மட்டும் என்ன வித்யா? போங்க அண்ணா. தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு நடக்கணும். சீ, சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு சொல்றான். ஓ ஆமா சங்கர், நீங்க ஏதோ இந்த காட்டுவாசிகளை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதா தங்கச்சி என்கிட்ட சொன்னா. எஸ், அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆனா எனக்கு அவங்கள பத்தி அவ்வளவா தெரியாது. கவலைப்படாதீங்க, என்னுடைய குடும்ப நண்பர் பெரிய எஸ்டேட் முதலாளி மிஸ்டர் பூபதினு பேரு. அவருக்கு இந்த காட்டு மூலிகையில நல்ல பழக்கம் உண்டு. அந்த ஜனங்களை கூட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. நீங்க வரதுக்கு முன்னால நான் அவருக்கு போன் பண்ணேன். நம்ம வர சொல்லி இருக்காரு. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். சங்கர், பூபதி குடும்ப நண்பர் மட்டுமல்ல, என் கூட பிறந்தவர் மாதிரி. ஆமா, உங்களுக்கு இந்த உதவியை நிச்சயம் செய்வாரு. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம புறப்படலாம். ரெடி. ஹலோ சுந்தரம். ஹலோ பூபதி. வெல்கம் வித்யா, வெல்கம். வாசலையே காத்திருக்கீங்களே அண்ணா. ஆமாமா, அன்பு 1000 இருந்தாலும் என் தம்பி தங்கை எப்போதானே வரீங்க? அண்ணா, இவர்தான் மிஸ்டர் சங்கர். எஸ், மூலிகை ஆராய்ச்சி நிபுணர். சுந்தரம் உங்களை பத்தி ரொம்ப சொல்லிருக்கான். Pleased to meet you. Happy to meet you. Yes. Come on.